பொழுதுபோக்க வந்த காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அத்தியடி தெரு பகுதியைச் சேர்ந்த முகமது ரஹ்மத்துல்லா மணிமுத்தாறு 9வது சிறப்பு பட்டாலியன் காவலராக பணிபுரிந்து வருகிறார். விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய முகமது ரஹ்மத்துல்லா வஉசி மைதானத்திற்கு குடும்பத்துடன் பொழுதுபோக்க சென்றுள்ளார். இந்த நிலையில் வஉசி மைதானத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டையை தடுக்க முயற்சி செய்த முகமது ரஹ்மத்துல்லாவை சண்டையிட்ட இளைஞர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். மேலும் காயமடைந்த காவலர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தப்பி ஓடியவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையத்தில் 5 மணி நேரம் காக்க வைத்ததால் வீட்டில் தனியாக இருந்த தந்தை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக இளைஞர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் விரைவு சாலையில் போலீசார் இரவு நேர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த திருவொற்றியூர் காலடிப்பேட்டை போலீசார் அப்பகுதியில் பாஸ்போர்ட் கடை நடத்தி வரும் சிவா மற்றும் மெக்கானிக் வேலை செய்து வரும் அவரது நண்பர் ஆகியோரிடம் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையின் போது சிவா மற்றும் அவர் நண்பர் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் சர்வீஸ் செய்வதற்காக கொடுக்கப்பட்டது என சிவாவின் நண்பர் தெரிவித்த நிலையில் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் உரிய ஆதாரங்கள் இருந்தும் இருசக்கர வாகனத்தை தராமல் காவல் நிலையத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கூறி எடுத்துச் சென்ற சம்பவம் குறித்து வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இருசக்கர வாகனத்தை பெற்றுக் கொள்வதற்காக எண்ணூர் காவல் நிலையம் சென்ற சிவாவை சுமார் 5 மணி நேரம் காக்க வைத்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சிவாவின் தந்தை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக மீண்டும் வீடியோவை வெளியிட்ட சிவா குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை விட்டு அப்பாவி மக்கள் மீது காவல்துறை ஆளுமை செலுத்துவதாக தெரிவித்தவர் இதுபோன்ற செயலை காவல்துறை செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். சாதாரண பொதுமக்கள் காட்டாம அவங்களோட ஆளுமையை குடிச்சிட்டு வரவங்க கிட்டையும் கஞ்சா அடிச்சுட்டு வரவங்க கிட்டையும் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். வியாபாரிங்க இரவு நேரத்தில் வரும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொதுமக்களும் மீனவர்களும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி இதை போலீஸ் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா எங்களோட கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணி தான் இருப்போம். அதனால் எங்களை கண்ணிய குறைவாக நடத்தாதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது. தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்தை முந்திச் செல்ல முயன்று இருசக்கர வாகனத்தில் இருந்த குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மாரனோடை கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் தனது குழந்தை தனவேந்தனுடன் இருசக்கர வாகனத்தில் களமருதூர் அருகே சென்று கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்களது வாகனத்திற்கு முன்பு சென்று கொண்டிருந்த தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி பேருந்தை முந்திச் செல்ல முயற்சித்த போது இருசக்கர வாகனத்தில் இருந்த குழந்தை தனவேந்தன் தவறி கீழே விழுந்ததில் பின்னாடி வந்த கல்லூரி பேருந்தின் டயரில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருநாவலூர் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இவ்விபத்து ஏற்படுத்திய தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேரூர் ஆதீனத்தின் 24ஆம் குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் பேரூர் ஆதீன மடத்தில் 24ஆம் குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, RSS தலைவர் மோகன் பகவத், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்நாள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடைக்கு வருகை தந்த RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு முருகப்பெருமானின் வேல் கொடுத்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மர்ம நபர்களால் கொடூர தாக்குதலுக்கு உள்ளான நாய் சிகிச்சை முடிந்து திரும்பிய நிலையில் பொதுமக்களுடன் விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் தெருநாய் ஒன்றினை அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டை அம்மிக்கல் கொண்டு கொல்ல முயற்சி செய்த போது நாயின் அலறல் சத்தம் கேட்டு
அருகில் இருந்த மக்கள் ஓடி வந்ததால் அக்கும்பல் தப்பிச் சென்றது. இதனைத் தொடர்ந்து ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நாயினை வாய்ஸ் ஃபார் வயலன்ஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் மீட்டு சென்னை பெசன்ட் மெமோரியல் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர். இதனையடுத்து முழுவதுமாக குணமடைந்த நாய் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டு ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் விடப்பட்ட நிலையில் நாய் அப்பகுதி மக்களை கண்டதும் அவர்களுடன் விளையாடி மகிழும் வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் நாயை தாக்கியது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 20 நாட்கள் கடந்தும் இன்னும் மர்ம நபர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். ஐந்து 5,76,000 மாணவர்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு பயிற்சி தொடங்குவதன் மூலம் 1 கோடி மக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தேசிய சிறார் நலத்திட்டத்தின் கீழ் பள்ளி செல்லும் குழந்தைகளை பரிசோதிப்பதற்காக 3 புதிய நடமாடும் மருத்துவ குழுக்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வு சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 3 திட்டங்களை தொடங்கி வைத்தார். பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் மதுபான கடையை தாண்டி அரசு பேருந்து நிற்பதாக சீருடையுடன் வந்து மாணாக்கர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லியில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நடந்து வந்து பாண்டி பஜார் கடை வீதியில் பேருந்து ஏறும் நிலையில் அங்கு பேருந்து நிற்காமல் மதுபான கடையை தாண்டி நிற்பதாக பள்ளி மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உரிய நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் வகையில் பேருந்தை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி சீருடையுடன் பள்ளி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மனு அளித்தனர். தாவேக தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்குவதற்காக ஒரே நேரத்தில் பிரசவ வார்டில் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் குவிந்ததால் தாய்மார்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாவேக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் குமார் தலைமையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஜூன் 22ஆம் தேதி பிறந்த 10 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவேக கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆண்கள் பிரசவ வார்டில் குவிந்ததால் தாய்மார்கள் இடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே பிரசவ வார்டில் ஆண்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென குவிந்த தாவேகாவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் வீட்டில் பள்ளி மாணவரின் ஷூவில் நல்ல பாம்பு இருந்த நிலையில் அதனை பாம்புபிடி வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். கடலூர் உண்ணாமலை செட்டிச்சாவடி பகுதியைச் சார்ந்தவர் தமிழ். இவரது வீட்டில் இன்று பள்ளி மாணவர்கள் அணிந்து செல்லும் ஷூவில் பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு அவ்வீட்டினர் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து பாம்புபிடி வீரருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அங்கு வந்த பாம்புபிடி வீரர் செல்லா ஷூவில் இருந்த நல்லபாம்பு குட்டியை பத்திரமாக பிடித்து காப்பு காட்டிற்கு கொண்டு சென்றனர். பாம்புபிடி வீரர் பாம்பு பிடிக்கும் போது ஷூவில் இருந்த நல்ல பாம்பு படம் எடுத்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெற்றது போல் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெற்றது போல சட்டமன்ற தேர்தலிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக வெற்றி பெறும் என்று கூறியவர், உளுந்தூர்பேட்டை திமுக கோட்டை என்றும் திமுக தலைமை யார் நிறுத்துகிறதோ அவரை வெற்றி பெற செய்ய தொண்டர்கள் முழுமையாக உழைப்பார்கள் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்த் கார்த்திகேயன் உள்ளிட்ட திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, எதிர்த்து நிற்கிற அதிமுக வேட்பாளருக்கும் அருமையண்ணன் தளபதியார் அறிவிக்க இருக்கிற திமுக உதயசூரியன் வேட்பாளருக்கும் ஓட்டு வித்தியாசம் என்ன இருக்கிறதுக்காக தேர்தல் நடத்த வேண்டிய முடிய உளுந்தூர்பேட்டையை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற விஜய் பிறந்த நாள் கொண்டாடுவதில் இரு தரப்பினரிடையே நடைபெற்ற மோதலில் 6 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம்கள் மற்றும்
மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் கீழ்ப்புதூர் பகுதியில் வசிக்கும் சலீம் மற்றும் நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி மரக்கன்றுகள் நட முற்பட்டுள்ளனர். அப்பொழுது அப்பகுதி கிளை தலைவரான விஜய் என்கின்ற நாகராஜ் நிகழ்ச்சி நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து தபு என்பவர் கத்தியை எடுத்து சுற்றி நின்றிருந்த விஜய் என்கின்ற நாகராஜ் தரப்பினர் மீது தாக்கியதில் பார்த்திபன் மற்றும் முருகேசன் உள்ளிட்ட 3 படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் திருப்பி தாக்கியதில் ராஜாஜி நகர் பகுதியை சேர்ந்த 3 படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த 6 பேரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவில் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்றபோது திடீரென நுழைந்த முன்னாள் நிர்வாகியால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அருகே தாவேகா தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் அங்காளம்மன் கோவிலில் இருந்து பெண்கள் தலையில் பால்குடம் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஓவியர் ஹாரிஸ் என்பவர் ஊர்வலத்தில் நுழைந்து மாவட்ட செயலாளர் சத்யாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிர்வாகி ஹாரிஸ் கூறுகையில், கடந்த 13 ஆண்டுகளாக விஜயின் மக்கள் இயக்கத்தில் நிறைய பணிகள் செய்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் சாதி ரீதியாக ஒதுக்கி வைப்பதாகவும் தனிமைப்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் சத்யா கூறுகையில், ஹாரிஸ் என்பவர் மீது குற்ற வழக்குகள் உள்ளதால் கட்சியிலிருந்து முன்பே நீக்கிவிட்டதாகவும் அவர் கூறும் குற்றச்சாட்டுகள் எதுவும் உண்மை இல்லை எனவும் விழாவில் குறுக்கிட்டு இடையூறு செய்துள்ளதால் தலைமையிடம் கேட்டு வழக்கறிஞர் அணி மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பிரமுகரிடம் வழிப்பறி கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி வழிப்பறி செய்துவிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் திருமால் என்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நகர் தலைவர் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு தனது கட்சியின் ஆதரவாளர்களுடன் சென்றுவிட்டு நள்ளிரவு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். அப்போது தனியார் நிறுவன கடையின் அருகே அவரது இருசக்கர வாகனத்தை மறித்து அவரை தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் கூச்சலிட்ட நிலையில் அவரிடம் இருந்த இருசக்கர வாகனம், ரொக்க பணம் மற்றும் மொபைல் போனை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இதனை அறிந்து அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவரை அனுமதித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தொடர்ச்சியா கம்பம் பகுதிகளில் கொள்ளைகளும் கொலைகளும் திருட்டுகளும் நிறைய நடந்துருக்கு. வழிப்பறி நிறைய நடக்குது. நேற்று நடந்த முருக பக்தர் மாநாடு போயிட்டு வந்த முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவர் திருமால் அவர்களை வீட்டுக்கு போய்க்கிற பட்சத்தை நேற்று இரவு அவருடைய 2 வீலரு, அவர் வச்சிருந்த செல்போனு, அவர் வச்சிருந்த பணம் அவரை அடிச்சு போட்டுட்டு ஒரு முக்கிய புகரமாகவே அடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்கே இப்படி ஒரு சூழல் இருந்தையில வெகுஜனங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால காவல்துறை இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கடுமையா அவர்களுக்கு தண்டனை விதிக்கணும், அவர்களை சீரமைக்கணும்னு சொல்லி தேனி மாவட்ட இந்து சார்பாக கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு தன் தாயிடம் கொலைவெறி தாக்குதல் நடத்திய தந்தையை கைது செய்ய கோரி மகள் மாவட்ட காவல் நிலைய கண்காணிப்பாளருக்கு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாதுருகம் அருகே ஏழுமலை என்பவருக்கு சாந்தி என்பவருடன் திருமணமான நிலையில் அதே ஊரில் வேறொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்தியுள்ளார். சாந்தி கையெழுத்து போட மறுக்கவே மனைவி சாந்தியை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாலையில் தனது மனைவியை இரும்பு கம்பியால் தாக்கிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சாந்தியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய தனது தந்தை ஏழுமலையை கைது செய்ய கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதியிடம் பாதிக்கப்பட்டவரின் மகள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளார். அவங்களுக்கு தீர்த்து கட்டணும் அப்படின்னு நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டு கொடுமாலேருந்து அவங்க இரும்பு ராடுலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலையில் விடிய காலம் வர 4:30 மணிக்கு அம்மா சாணி தெளிச்சுட்டு இருந்தாங்க. பின்னாடியே மறைய வச்சு எடுத்துட்டு அவங்க காலையிலே போட்டுட்டே இருந்தாங்க. அவங்களால முடியாமல் கீழே விழுந்துட்டாங்க. பாத்ரூம் மோஷன்லாம் போயிட்டாங்க. அந்த
மாரி பண்ணிட்டாங்க. ஆனால் அதை போய் ஜிஹெச்சில் போய் நாங்கள் காமிச்சோம். ஜிஹெச்சில் எலும்பு கால்லையும் உடஞ்சிச்சு, கையிலையும் உடஞ்சிச்சு. இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தனியாரில் கொண்டு வந்து வச்சு பார்த்துக்கிறோம். காவல்துறையிலையும் புகார் பண்ணோம். அவங்க எந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும்தான் போட்டுருக்காங்க தவிர அவனை இன்னும் பிடிக்கல. நாங்கள் போய் கேட்டோன்னா சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எஸ்பிஐ நீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஒரு நீதி வாங்கி முடியாது. ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்பதற்காக பிறந்தநாள் விழாவில் இளைஞர் ஒருவர் இறைச்சி வெட்டும் அரிவாளால் வீடியோ எடுத்து ரீல்ஸாக பதிவு செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சமீப காலமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மோகம் அதிகரித்து வரும் நிலையில் ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்பதற்காக பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் வீச்சரிவால் உள்ளிட்டவைகளை கொண்டு கேக் வெட்டி அதனை ரீல்ஸாக எடுத்து இளைய சமுதாயத்தினர் இன்ஸ்டாவில் பதிவிட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தை சேர்ந்த இளைஞரின் பிறந்தநாள் விழாவில் இறைச்சி வெட்டும் அரிவாளால் வீடியோ எடுத்து ரீல்ஸாக பதிவு செய்துள்ளார். இதனை பார்த்த சமூக வலைதளவாசிகள் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் வயதில் இது போன்ற வீடியோக்களை பதிவு செய்வது தவறு எனவும் பரமா படிடா என மாயாண்டி குடும்பத்தார் பட வசனத்துடன் பதிவிட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.